நீ சொல்ல வேண்டியது சொல்லிட்ட, வெளியே கொளுத்தி போட்டாச்சு, இனி பிரச்சனை இல்ல. சரி, நீ சொன்னதெல்லாம் கேட்டது விஜய் என்ன பண்ண? அது ஏன் கேக்குறீங்க? அந்த அம்மா இடிச்சு போய் உட்காந்துட்டாங்க. இனிமே இந்த ரெண்டாவது மருமகளை வீட்டுல கண்டிப்பா வச்சுக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு நான் நம்புற மாதிரி சொல்லிட்டேன்ல, அதான் வேணும். ஆனா அந்த பையனும் மருமகளும் நம்புற மாதிரி எனக்கு தெரியலையேமா. அவங்களோட புருஷனும் நம்பல, எல்லாரும் என்ன திட்டினாங்க. அவங்க எல்லாம் எதுக்கு நம்பணும்? அந்த விஜய நம்பனா போதும். அவளுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அவ புருஷனுக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயம் வரணும். தாலி பறி போயிடுமோங்கிற பயத்துல அந்த மீனா வீட்டை விட்டு அனுப்பிடுவான். ஆனா அதுக்கு அந்த ரெண்டாவது பையன் விட மாட்டான் போல இருக்கேமா. வீட்டுல இருக்க மத்தவங்களும் ஒத்துக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம நான் சொன்னது அந்த அம்மா எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ள தெரியலையே. விஜய் அவ இன்னும் ஸ்ட்ராங்கா நம்ப வைக்கிறதுக்கு இன்னொரு வழி இருக்கு. என்ன வழி? அத நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். இப்போதைக்கு இது போதும். அம்மா, நீங்க எந்த பிளான் பண்ணாலும் அந்த ரெண்டாவது பையன் இல்லாத போது பிளான் பண்ணுங்க. திரும்பவும் அவன் என்ன பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன், என்ன பீஸ் பீஸா ஆக்கிடுவான். நான் தான் இருக்கேன்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது. நான் சொல்றதை மட்டும் நீ செய். சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி, இப்போதைக்கு இந்த படத்தை வச்சுக்க, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரிம்மா, நான் கிளம்புறேன். அத்தை, சுடுதண்ணி ஒண்ணு தேவையில்ல, கொண்டு போ. உன் முகத்தை பார்த்தாலே அந்த அம்மா சொன்னதுதான் ஞாபகத்துல வருது. என்னப்பா அம்மாக்கு வேறு தொடமா நடிப்பு இருக்கு? ஆமாடா, அவதான் பெரிய டான்சர் ஆச்சு. அம்மா பயத்துல நடிக்கிட்டு இருக்காங்க. உன் அம்மா பயந்து இன்னைக்கு தானே நான் பாக்குறேன். உனக்கு என்ன அப்படி பயம்? அந்த அம்மா சொல்லிட்டு போனது எனக்கு பயம் இல்லாம இருக்குமா? விஜயா, மத்தவங்க சொல்றாங்கன்னு எல்லாத்தையும் நம்பி இருக்காது. நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும். அது என்ன உண்மைதான்பா. நம்ம என்னத்துக்கு ஒரு சக்தி இருக்குன்னு பாட்டி சொல்லுவாங்க. நம்ம நல்லதே நினைச்சு நல்லதே பண்ணா நமக்கு நல்லதுதான் நடக்கும். அப்ப யார் யாருக்கு கெட்டது நடக்குதோ அவங்க நல்லதே நடக்கிறதுன்னு சொல்லுவாரியா? ஒரு மனுஷன் வாழ்க்கையில நல்லது கெட்டது கண்டிப்பா எல்லாமே நடக்கும்டா. நல்லது மட்டுமே வாழ்க்கையில பார்த்தவங்க இருக்க மாட்டான், கெட்டது மட்டுமே பார்த்தவங்க இருக்க மாட்டான். நைட்டு பகல்னு ரெண்டுமே இருக்கிற மாதிரி நல்லது கெட்டதுன்றது மாறி மாறி வரும்டா. கெட்டது நடக்கிறப்ப கூட நம்பிக்கையா நல்ல எண்ணத்தோட இருந்தா அது கெட்டது போயிடும். குழப்பாதுடா. உனக்கு இதுதான் புரிஞ்சுக்குது. விஜயா, யாராவது எதையாவது சொல்லிட்டு போட்டோம், அதே நினைச்சு நீ உன் மனசையும் உடம்பையும் கெடுத்துக்காத. எனக்கு பயமா இருக்கு, ஒரே நடுக்கமா இருக்குங்க. அத்தை, சூடா கஞ்சி வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரட்டுமா? ஜுரம் இருந்தா கூட போயிடும். என்ன நடிக்கிறியா? முன்னாடி தாண்டி எனக்கு ஜுரம் வந்தது. ஏடி, யாரையும் விட்டு வைக்க மாட்டியா நீ? அத்தை, ஏன் இப்படி சொல்றீங்க? அந்த அம்மா வந்து சொன்னதுல இருந்து எனக்கு மனசே கேட்கல. ரொம்ப நடிக்காத. உன்னை இங்க கூட்டிட்டு வந்தா இருப்பாரு, அவரோட உயிருக்கே நீ எவனா இருக்க? விஜயா, இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காத. இத பாருங்க, இவள முதல்ல இந்த வீட்டை விட்டு அனுப்புங்க. அவளை எதுக்கு அனுப்பணும்? அவன் இங்க இருந்தானே என் தாலிக்கு தாங்க ஆபத்து. இவங்க இருக்க கூடாது, இவள வெளியே அனுப்புங்க. என்னாச்சு? நீ எதுக்கு பறந்துட்டு இருக்கிற? அவங்க ஏதோ சொல்லிட்டு போறீங்க, எப்படி பேசாம? என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருக்காடா? அவன் இந்த வீட்லயே